ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவெளியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். கல்யாண் ஜுவல்லர்ஸ் வழங்கும் பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, தேகம் யோகம் பாக்கியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் யோக கலைகளில் முத்திரைகள், இந்த முத்திரைகளின் மூலமாக தலை முதல் கால் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் எப்படி திடமாக இயங்க செய்வது அப்படிங்கிற முத்திரைகளையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். அதனைத் தொடர்ந்து சில சின்ன சின்ன குறைபாடுகளை நீக்கக்கூடிய முத்திரைகளையும் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பரபரப்பான உலகத்தில் சார் ஒரு நாளைக்கு எங்களால் நிறைய முத்திரைகள் செய்ய முடியாது, எங்களுக்கு டைம் கன்சப்ஷன் இல்லை, ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருக்கிறோம், இது எல்லோரும் சொல்லக்கூடியது. அதற்காக நமது நேயர்களுக்காக இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பஞ்சபூத முத்திரைகள். இந்த 5 முத்திரைகளை தினமுமே காலை மாலை 2 வேளை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முடிந்தால் மதியமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு முத்திரை செய்வதற்கு 2 நிமிடம். அப்போ 5 முத்திரை 10 நிமிடத்தில் நம்ம ராஜ உறுப்புகள், இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், கல்லீரல், மண்ணீரல் அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற முடியும். அப்போ நம்ம பஞ்சபூதம் தான் நம்ம கைவிரல் நுனிகள் அடக்கம். அப்போ ஒவ்வொரு மூலகத்தையும் திடப்படுத்தக்கூடிய 5 முக்கியமான முத்திரைகள். நேரம் கிடைக்கும் பொழுது இந்த முத்திரை பயிற்சி பண்ணுங்கள். நம்ம முழுமையான உடல் ஆரோக்கியத்தை பெற முடியும். இது சிறியவர்கள், பெரியவர்கள், மிகவும் வயதானவர்கள், அலுவலகத்தில் வேலை செய்கின்றவங்க, சீஃப் எக்ஸிக்யூட்டிவாக இருக்கிறவங்க, எனக்கு டைமே இல்லைன்னு சொல்கிறவங்க, ஒரு 10 நிமிடம் நீங்கள் ஒரு 10 நிமிடம் நாற்காலியில் அமர்ந்தே நிமிர்ந்து உட்கார்ந்து வேலையெல்லாம் முடித்து வீட்டுக்கு போவதற்கு முன்பாக உங்களுடைய அலுவலக நாற்காலியில் அமர்ந்தே கண்ணை மூடி ஒரு 10 நிமிடம் இந்த முத்திரையை பண்ணிடுங்க. 5 முத்திரை, அவ்வளவு ஆற்றல் கிடைக்கும். இன்றைக்கு நிறைய இடத்துல பார்க்குறோம், ஹார்ட் ப்ராப்ளம் ஏற்படுது, அந்த மாதிரி பிரச்சனையே வராது. மன அழுத்தம் நீக்கக்கூடியது, மன அமைதி தரக்கூடியது, அதாவது தசவாய்க்களும் நன்றாக இயங்கும், கழுத்து வலி, மூட்டு வலி அந்த மாதிரி எதுவும் வராது. பேங்க்ரியாஸ் நன்றாக இயங்கும், சுகர் வராமல் பாதுகாக்கக்கூடியது, இரத்த அழுத்தம் வராமல் பாதுகாக்கக்கூடியது. ஸோ இந்த பஞ்சபூத முத்திரைகள் இயற்கை இறைவன் நமக்கு கொடுத்த பொக்கிஷங்கள். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். முதுகலும் நேராக வச்சுக்கணும். தரையில் அமர முடியாதவர்கள், வயதானவர்கள் ஒரு நாற்காலியில் அமர்ந்தே பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இப்போ நம்ம பஞ்சபூதத்தில் முதல் மூலகம் நில மூலகம், பிரித்திவி முத்திரை பண்ண போகிறோம். நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க, கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மோதிர விரல், பெருவிரல் நுனி, இது நில மூலகத்துக்கு செய்யக்கூடிய முத்திரை, பிரித்திவி முத்திரை. ஸ்பிளீன், மண்ணீரல் நன்றாக இயங்கும், ஜீரண மண்டலம் நன்றாக இயங்கும். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இந்த முத்திரை செய்யும்போது உங்கள் ஆள் மனசில் இது நில மூலகத்துக்குரிய முத்திரை, பஞ்சபூதத்தில் நில மூலகம், ஸ்பிளீன், மண்ணீரலுக்கு நல்ல சக்தியை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த மூலகம் நீர் மூலகம், வருண முத்திரை பண்ண போகிறோம். வாட்டர் எலமெண்ட், சுண்டு விரல், பெருவிரல் நுனி, கை எப்படி மடியில் வச்சுக்கோங்க. நல்லா 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. இது நீர் சார்ந்த உறுப்புகள், சிறுநீரகம், சிறுநீரகப்பை, பேங்க்ரியாஸ் நல்ல சக்தி பற்றி இயங்குகின்றது. எலும்பு மண்டலங்கள் நன்றாக சக்தி பற்றி இயங்குகின்றது. நீர் மூலகம் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதியம் மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நெருப்பு மூலகம், ஃபயர் எலமெண்ட், சூன்ய முத்திரை, நடுவிரல் மடிச்சுக்கோங்க, என்னோட மையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். இதயம், இதய வாழ்வுகள், சிறுகுடலுக்கு நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன் அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காற்று மூலகம், வாயு முத்திரை, ஆள்காட்டி விரல் மடிச்சுக்கோங்க, என்னோட மையத்தில் கட்டை விரல். ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நுரையீரலுக்கும் பெருங்குடலுக்கும் நல்ல பிராண ஆற்றலை பெற்றுக்கொண்டிருக்கின்றேன்
அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆகாய மூலகம், ஆகாய முத்திரை, நடுவிரல் பெருவிரல் நுனி. ஒரு 3 முறை மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க. நார்மல் பிரீத்திங். கல்லீரல் பித்தப்பைக்கு நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். நேர்களே, இன்றைக்கு பார்த்த இந்த பஞ்சபூத முத்திரைகள் எல்லா மனிதர்களுக்கும் பெரிய வரப்பிரசாதம். நம்பிக்கையோடு, ஆரோக்கியம் நம் கையில், அந்த நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள். மிக நல்ல பலன் கிடைக்கும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.